முற்பகல் செய்யின் சிறுகதை. ஆசிரியர் ரோஹிணி அவர்கள். கண்களை மூடி சிந்தனை வயப்பட்டு போயிருந்த மனோகரன் சிலிர்த்து விழித்து கொண்டான். ரயிலின் வேகம் 40 மைலுக்கு குறைவு இராது என்றே தோன்றியது. ஜன்னல் வழியாக புகுந்த காற்றின் வேகம் காது மடலையே கிழித்து விடும் போல இருந்தது. ஐப்பசி மாதத்தில் கூடவா இப்படி வெயில் காயும்? இத்தனைக்கும் மணி 4:30 போகிறது. இதயம் கணக்க ஒரு முறை வைத்து உயிர்த்தான். சட்டை பைக்குள் இருந்த ரோஸ் காகிதமும் எழும்பி அமிழ்ந்தது. விரக்தியோடு அதிலிருந்த வாசகத்தை மீளவும் ஒரு முறை நினைவுபடுத்தி கொண்டான். மல்லிகா உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கிறாள். மருத்துவர்கள் கையை விரித்து விட்டனர். உடனே வரவும். மைத்துனன் அதிகாலையில் இந்த தந்தியை அடித்திருக்கிறான். 10 மணிக்குத்தான் அது அவன் கைக்கு கிடைத்தது. உடனே ஆஃபீஸுக்கு லீவு எழுதி போட்டுவிட்டு இதோ எக்ஸ்பிரஸில் திருச்சிக்கு விரைகிறான். நேரத்துக்கு போனால் ரயில் இரவு 7:30 மணிக்கு திருச்சியை அடைந்துவிடும். ஆனால் இப்போதே 3/4 மணி நேரம் தாமதமாகிவிட்டது. எப்படி போய் சேருமோ? மனோகரன் மனம் புழுங்கினான். சுற்றி வர பார்த்தான். பக்கத்திலே ஒரு நடுத்தர வயதுக்காரர் ஜேம்ஸ் பாண்டின் டாக்டர் நோ என்ற கதையில் சுவாரஸ்யமாக மூழ்கியிருந்தார். மனோகரன் தயக்கத்தோடு அவரை பார்த்தான். ஏன் சார், இப்போதே 3/4 மணி தாமதமாக போகிறானே, திருச்சி போவதற்குள் எப்படியாவது மேக்கப் பண்ணி விடுவானா என்றான் ஆவலோடு. அவர் இழித்தார். மேக்கப்பா? எப்படி பண்ணுவான்? இன்ஜின் அறைக்குள் ஸ்னோ பவுடர் கூட இருக்குமா என்ன? மனோகரன் பொறுமினான். இது என்ன ஹாஸ்யமோ! அவன் மனநிலையை உணராமல். சக பிரயாணிக்கே என்னவோ போல உறுத்தி இருக்க வேண்டும் மனோகரனின் முகபாவம். நகைச்சுவையை விட்டு தொடர்ந்தார். அவன் ஏன் சார் மேக்கப் பண்ணுகிறான்? நமக்குத்தான் ஊருக்கு போகின்ற அவசரம். அவனுக்கு என்ன வந்தது? பார்க்க போனால் ரயில் எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதித்து போகிறதோ அவ்வளவு அவனுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் தெரியுமா? நிஜமாகவா? ஆமாம் சார், ஆமாம். என்ன இருந்தாலும் ஜப்பான் தான். ரயில்கள் அங்கே அரை செகண்ட் தாமதித்து வந்தால் கூட சுட்டு தள்ளிவிடுவான் தெரியுமா? மனோகரனுக்கு அதெல்லாம் ரசிக்கவில்லை. மறுபுறமாக திரும்பிக் கொண்டான். கண்கள் பணித்தன. மல்லிகாவை அவன் உயிரோடு பார்ப்பானா? இந்நேரம் அவள் கதி என்ன ஆகி இருக்குமோ? மைத்துனன் அதிகாலையில் ஆபத்து என்று தந்தை அடித்திருக்கிறான். அதற்கு பிறகு இப்போது சுமார் 10 மணி நேரம் கடந்துவிட்டது. இடைப்பட்ட நேரத்தில் என்னவாகி இருக்குமோ? பெண்களுக்கு பிரசவம் என்பது புனர்ஜென்மம்தான். அந்த வேதனையும் வலியும் ஆண்களுக்கு எங்கே தெரிய போகிறதா? ஒவ்வொரு பேறு காலத்தின் போதும் பெண் யமலோகத்தின் வாயில் படி வரையில் அல்லவா மிதித்துவிட்டு மீண்டு வருகிறாள். மல்லிகாவுக்கு ஏற்கனவே மெலிந்த உடல்தான். எந்த போஷாக்கான ஆகாரமும் ஒட்டாத உடல் கூறு. முந்தின 3 குறை பிரசவங்களுக்கும் அதுவே காரணம் என்று வைத்தியரே சொன்னார். சொல்லிவிட்டு இனியும் அவள் தாயானால் அவள் பிழைப்பதே துர்லபம் என்றும் அவனிடம் தனியாக எச்சரித்தார். அவன் அந்த எச்சரிக்கையை சட்டை செய்தானா? மனோகரன் வெறி பிடித்தவன் போல தலைமயிரை இறுக பிடித்து கொண்டான். இசிவு எடுக்கும் வரையிலும் உடலெல்லாம் வியர்த்து கொட்டியது. வைத்தியரின் எச்சரிக்கையை அவன் இதுவரையிலும் மல்லிகாவிடம் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லவில்லை? கோழைத்தனம்தான். தார்மீக தைரியம் அவனுக்கு என்றைக்குத்தான் இருந்தது? எந்த விஷயத்தில் தான் இருந்தது? மனோகரன் இப்போது காலம் கடந்து வெட்கினான். மல்லிகாவுக்கு டாக்டரின் எச்சரிக்கை மட்டும் தெரிந்திருந்தால் என்ன செய்திருப்பாள்? இந்த கண்டத்தை தவிர்க்க முயன்றிருப்பாளோ? சொல்ல முடியாது. அவளும் பட்டதாரி பெண் என்றாலும் பதியே தெய்வம் என்ற பான்மை கொண்டவள். சுபாவமாகவே சாது. உருக்கத்தில் மனோகரனின் கண்ணிமைகள் இடுங்கி துடித்தன. அகத்துக்குள் கேவினான். மல்லிகா பிழைப்பாளா? அவள் மாத்திரம் இந்நேரம் இறந்திருந்தால்? இறக்கும் தருவாய் என்று தெரிந்தாலே சில ஆஸ்பத்திரிகளில் உறவினர்களை கூப்பிட்டு நோயாளியை வீட்டுக்கு எடுத்து போக சொல்லிவிடுவார்கள். ஏனெனில் ஆஸ்பத்திரிக்குள் இறந்து வைத்தால் ஏகப்பட்ட விசாரணைகள், காலதாமதம் எல்லாம் உண்டு. அதற்கஞ்சி நோயாளியின் உறவினர்களும் குற்றுயிராக இருக்கும்போதே மெல்ல அழைத்து போய்விடவே முயலுவர். அப்படித்தான் மல்லிகாவின் அப்பாவும் செய்து இருப்பாரோ? அவர் இருப்பதே திருச்சியில் ஒரு ஸ்டோரில். அதற்குள் எலி வலை போல ஒரு குடித்தனம். நெருக்கமான அந்த இடத்தில் சவத்தை வெகுநேரம் வைத்திருக்க கூட அக்கம் பக்கத்தார் ஆட்சேபம் செய்வார்கள். அப்படியானால் மல்லிகா இந்நேரம் பஸ்மீகரம் கூட ஆகியிருக்கலாம். பயங்கரமான ஊகங்களோடு அவன் மனம் விளையாடியது. எதிர் பெஞ்சியில் ஜெபமாலையை அரை தூக்கத்தில் உருட்டும் ஒரு பாட்டி அவலட்சணமாக கொட்டாவி விட்டாள். கண்களில் துளிர்த்த நீரை நார்மடி புடவை தலைப்பால் துடைத்தவாறே குருவாயூரப்பா கிருஷ்ணா என்று முணங்கினாள்.
மனோகரன் துணுக்குற்றான். குருவாயூரப்பன், மல்லிகாவுக்குத்தான் அந்த தெய்வத்திடம் எவ்வளவு அத்தியந்த பக்தி. முதல் பிரசவம் குறை பிரசவம் ஆனதுமே அவளுக்கு மிகுந்த துக்கம். ஒரு முறை அங்கு போய் கிருஷ்ண பரமாத்மாவை தரிசித்து வர வேண்டும், சேவிக்க வேண்டும் என்று விரும்பினாள். அந்த கோவிலில் அதிகாலை 3 மணிக்கு சுவாமி தரிசனம் தொடங்கிவிடுமாம். அப்போது சுவாமியின் முந்தின நாள் அலங்காரங்களை எல்லாம் நீக்குவார்களாம். அதை பார்ப்பது மிகவும் விசேஷமாம். பக்தர்களுக்கு தலா ஒரு ஸ்பூன் எண்ணெய் பிரசாதம் தருவார்களாம். அதை பருகினால் தீராத நோயெல்லாம் தீருமாம். கோவில் நுழைவாயிலில் ஒரு அண்டாவிலே சிவப்பு குந்து மணிகளை கொட்டி வைத்து இருப்பார்களாம். அதை உள்ளன்போடு கையால் ஒரு முறை அளந்தால் சந்தான பாக்கியம் கிட்டுமாம். இப்படியெல்லாம் மல்லிகா பரவசமாக விவரிப்பாள். இந்த பிரசவத்தின் போது பிறந்தகம் போகையிலே மல்லிகா தம்பதி சமேதராக அங்கே ஒரு முறை போய் வர வேண்டும் என்று கூறினாள். சம்மதித்தால் தானே? உல்லாசமாக சிகரெட் புகையை நாசி துவாரங்களின் வழியாக வெளியே செலுத்தியவாறே, இதோ பாரு மல்லிகா, நீ தினசரி பேப்பர் படிக்கிறாய் அல்லவா? கேரளத்தில் இப்போது ஒரே உணவு பற்றாக்குறையாம். தலைக்கு தினமும் 3 அவுன்ஸ் அரிசி தானாம். இந்த சமயத்தில் நீயும் அங்கே போய் ஹோட்டல் சாப்பாட்டுக்கு போட்டி போட்டால் அந்த அளவுக்கு அந்த ஹோட்டல் வாடிக்கையாளர்களில் ஒருவருக்கு சாப்பாடு இல்லாமல் போய்விடும் இல்லையா? அதனால் உன் குருவாயூர் அப்பனுக்கே கூட உன்மேல் கோபம் வந்துவிடும் என்று ஹாஸ்யமாக மிரட்டினான். அதனால் என்ன? நாம் ஒரு நாள் தானே அங்கு தங்கப் போகிறோம். வெறும் வாழைப்பழமும் வேர்க்கடலையும் சாப்பிட்டு பசி ஆறுவோம். மீண்டும் தமிழக எல்லைக்கே வந்து பொள்ளாச்சியிலே உங்களுக்கு பிடித்த காலரா பவனில் இஷ்டப்படியெல்லாம் சாப்பிடுவோம். மனோகரன் மீண்டும் ஒரு சிகரெட்டை கொளுத்தினான். சரிதான், நீ என்ன வானர பிறவியா? பழமும் கடலையும் சாப்பிட்டு பசியை தீர்த்து கொள்ள என்னால் சம்பரமாக ஒரு கறி, ஒரு கூட்டு, சாம்பார், ரசம், அப்பளம், தயிர், அனைத்துக்கும் மேலாக அசல் தஞ்சாவூர் குரங்கு சம்பா அரிசி சாதம் இல்லாமல் ஒரு நாள் கூட ஜீவிக்கவே முடியாது. தெரிந்ததா? உனக்கு பதியின் பிராணன் வேண்டுமா, குருவாயூரப்பன் பிராணன் வேண்டுமா? இரண்டிலே நீ எதை முக்கியமாக கருதுகிறாய்? சீக்கிரமாக சொல்லு என்று மடக்கினான். மல்லிகா சிவசிவா என்று தன் காதுகளை பொத்தியவாறு அப்பால் சென்று விட்டாள். மனோகரனின் சந்தன நிற டெர்லின் சட்டை வியர்த்து விட்டது. முதுகிலே பயக்குளிர் நடுங்கியது. தெய்வத்தை இகழ்ந்த அபச்சாரம் தானோ இப்போது அவனது அருமை மல்லிகா மரணப்படுக்கையில் தவிக்கிறாள். மனோகரன் அலமந்து போனான். கிருஷ்ணா, இந்த ஒரு முறை என்னை மன்னித்துவிட அப்பா. பக்த பராதீனன் அல்லவா நீ? விஷ சர்ப்பமான காளியனுக்கே அபயம் தந்தாயே. உன் பக்தை, உன் மல்லிகாவுக்கு உயிர் பிச்சை தாராயா? அவள் மட்டும் இந்த முறை நல்லபடியாக பிழைத்து எழட்டும். நீ கீதையிலே கூறியிருக்கிறபடி உனக்கு பிடித்த மார்கழி மாதத்தில் அங்கு வந்து அத்தனை நாட்களும் குளித்துவிட்டு ஈரத்துணியோடு உன் நிர்மல்ய தரிசனத்தை காண காத்து கிடப்பேன். இது சத்தியம். மனோகரன் மானசீகமாக வேண்டிக் கொண்டான். கண்கள் துளும்பி விட்டன. சக பிரயாணிகள் யாராவது பார்த்துவிடப் போகிறார்களோ என்ற கூச்சத்தில் சட்டென்று ஜன்னல் பக்கமாக திரும்பிக் கொண்டான். ஆதித்தபுரம் என்ற ஸ்டேஷனை தாண்டி சென்றது வண்டி. ஆதித்தபுரம் நினைத்த உடனேயே மனோகரனும் கன நேரம் பூரிப்பு எய்தினான். மல்லிகாவையும் மறந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது கல்லூரி மாணவ பருவத்தில் இந்த சிற்றூரில் தான் இருந்தான். ஆதித்யபுரத்துக்கு 2 ஸ்டேஷன்கள் தள்ளி மல்லிகை பந்தல் என்ற ஒரு ஸ்டேஷன். அங்கேதான் அவன் வாசித்த கல்லூரி. மாதாந்திர சீசன் டிக்கெட் வாங்கி வைத்துக்கொண்டு தினசரி ரயிலில் போய் வருவான். அப்போது கல்லூரிக்குள் அவன் அடித்த கொட்டமும் பண்ணின சேஷ்டைகளும் தான் எவ்வளவு நினைக்க நினைக்க இப்போது பெருமையாகத்தான் இருந்தது. கவலையற்று திரிந்த அந்த நாட்கள் மீண்டும் எங்கே வரும்? கல்லூரியை ஒட்டினாற் போல மாணவியர் தங்குவதற்கான ஹாஸ்டல் இருந்தது. அதை சுற்றி காம்பவுண்ட் சுவர் எழுப்ப கல்லூரி நிர்வாகத்தினர் தீர்மானித்து இருந்தனர். மனோகரனுக்கும் அவனது சகாக்களுக்கும் ஒரே எரிச்சல். தைரியமாக அதை ஆட்சேபம் செய்தனர். நிர்வாகத்தினர் தலை வணங்கவில்லை. கட்டுமான வேலையை ஆரம்பித்து விட்டனர். விளைவு, மனோகரனும் அவனது நண்பர்களும் கான்ட்ராக்டர் வீட்டுக்கு முன்னால் போய் படுத்துக்கொண்டு மறியல் செய்தனர். அரண்டு போன கான்ட்ராக்டர் கட்டின டெண்டர் தொகையை கூட திரும்பி கோராமல் ஓடியே விட்டார். புதிதாக யாராவது ஆசிரியர் வேலைக்கு வந்தால் அவரை ஆழம் பார்ப்பது அவன் கோஷ்டியின் தலையாய பொழுதுபோக்கு. அப்படித்தான் தினகரன் என்ற ஒரு சொற்பொழிவாளர் அவன் வகுப்புக்கு முதல் தடவையாக வந்தார்.
கொஞ்ச நேரம் ஏதோ பிரசங்கம் செய்துவிட்டு கரும்பலகை பக்கமாக எழுத திரும்பினார். அவ்வளவுதான். தட்சணமே மனோகரன் முன்கூட்டியே செய்து வைத்திருந்த காகித அம்பு அவரை நோக்கி ஜிவ்வென்று பறந்து சென்றது. ஆனால் அந்தோ பரிதாபம், அவர் அம்பு விட்டவனை கடை கண்களால் கவனித்து விட்டார். மனோகரனை எழுந்து வெளியேற சொன்னார். தான் கல்லூரி மாணவர் சங்க தலைவன் என்பதை அமுத்தலாக அவருக்கு நினைவு ஊட்டினான். அவர் அதற்கும் அசியவில்லை. வேறு வழியே இன்றி ரோஷபங்கத்தோடு மனோகரன் வெளியேற நேர்ந்தது. மறுவாரம் தலைநகரிலிருந்து வெளிவரும் வம்புப்பிரியன் என்ற மஞ்சள் பத்திரிகையில் ஒரு பரபரப்பான செய்தி கொட்டை எழுத்துக்களில் வெளியாகியது. மல்லிகை பந்தல் கல்லூரியில் வேலை பார்க்கும் தினகரன் என்ற ஆசிரியர் துர்நடத்தை கொண்டவர். அவருக்கும் அங்கு படிக்கும் மனோகரி என்ற மாணவிக்கும் விரும்பத்தகாத தொடர்பு நிலவுகிறது. கல்வி நிலையத்தின் புனிதத்தையும் ஆசிரிய தொழிலின் புனிதத்தையும் கெடுக்கும் தினகரன் உடனே திருந்தாவிடில் விபரீத விளைவுகள் நிகழும் என்ற எச்சரிக்கை அச்சாகி இருந்தது. இந்த ஆதாரமற்ற அபாண்டத்தை எழுதி அனுப்பிய நிருபர் யார் என்று சொல்லவும் வேண்டுமா? உண்மையில் மனோகரி என்ற மாணவி அங்கு படித்தது இல்லை. தன் பெயரைத்தான் மனோகரன் பெண்பாலாக்கியிருந்தான். தகவல் வெளியான பத்திரிகை இதழ்களில் 50 உள்ளூர் ஏஜென்ட்டிடமிருந்து மனோகரனும் அவனது நண்பர்களும் விலைக்கு வாங்கி இரவோடு இரவாக கல்லூரி நெடுகிலும் ஊர் முழுவதிலும் ஒட்டினார். மானியான தினகரன் சீக்கிரமே ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார். மனோகரன் கொக்கரித்தான். அவர் வெளியேறிய தினத்தை தோழர்களுடன் வெற்றி விழாவாகவே கொண்டாடினான். எக்ஸ்பிரஸ் கிளியூர் ஸ்டேஷனில் நிற்காமல் ஜிகுஜிகுவென்று விரைந்தது. அடுத்த ஸ்டேஷன் மல்லிகை பந்தல்தான். 7 மைல் தூரம், அதிகபட்சம் 8 நிமிஷங்கள் பிடிக்கும். ஒரு நாள் நன்றாக நினைவு இருக்கிறது. அன்றோடு சர்வகலா சாலை பரீட்சை முடியவிருக்கிறது. மனோகரன் ஆதித்யபுரத்திலிருந்து கல்லூரிக்கு செல்லும் ரயிலில் முதல் வகுப்பு பச்சை மெத்தையில் உயரமாக அமர்ந்து இருந்தான். அவன் வைத்திருந்த சீசன் டிக்கெட் 3ஆம் வகுப்புக்கு உரியது. எனினும் அவ்வப்போது இவன் சகாக்களோடு தைரியமாக முதல் வகுப்பில்தான் பயணம் செய்வான். அநேகமாக அதை யாரும் கண்டுகொள்ளவும் மாட்டார்கள். அன்று அந்த ரயிலில் வந்த டிக்கெட் பரிசோதகர் புதியவர் போலும். இவனது பெட்டிக்குள் ஏறியவர் இவனது மஞ்சள் நிற டிக்கெட்டை பார்த்ததும் புருவத்தை நெறித்தார். மிஸ்டர், தெரிந்து ஏறினீர்களா அல்லது தெரியாமலா? இது முதல் வகுப்பு பெட்டி. நீங்கள் வைத்திருப்பது 3ஆம் வகுப்பு டிக்கெட். எடுங்கள், சீக்கிரம். அபராத பணம் 2 ரூபாயை என்று கோட்டு பையிலிருந்து ரசீது புஸ்தகத்தை எடுத்து திறந்தார். மனோகரன் நிதானமாக ஒரு முறை சீட்டி அடித்தான். சார், இந்த ஜங்ஷனுக்கு நீங்கள் புதிது போல இருக்கிறது. இல்லாவிட்டால் இப்படி பேசியிருக்க மாட்டீர். நான் யார் தெரியுமா? மனோகரன் என்ற பெயரை கேட்டாலே இந்த பக்கத்து ரயில்வே சிப்பந்திகள் எல்லோரும் அல்லறுவார்கள். நான் எப்போதுமே முதல் வகுப்பில் தான் போவது வழக்கம். தெரிந்ததா? ஓஹோ, இது தினசரி செய்யும் குற்றம் தானா? அப்படியென்றால் அபராத தொகையை இரட்டிப்பாக்க வேண்டாம். எடுங்கள் 4 ரூபாயை. இல்லாவிட்டால் உம்மை மல்லிகை பந்தல் ஸ்டேஷனிலே இறங்க விட மாட்டேன். நேராக ரயில்வே போலீஸ் தலைமையகம் உள்ள ஸ்டேஷனுக்குத்தான் அழைத்துச் செல்வேன். உமது சீசன் டிக்கெட்டும் பறிமுதலாகும், தெரியுமா? மனோகரின் முகம் ஜிவு ஜிவுவென்று சிவந்துவிட்டது. 4 ரூபாயா? அவனிடம் சிகரெட் வாங்க 4 நாட்கள் தான் இருந்தன. இன்னும் 2 மணி நேரத்தில் பரீட்சை வேறு எழுதியாக வேண்டும். என்ன செய்வது? சுற்றுமுற்றுமாக பார்த்தான். போனால் போகிறது மனோகரன். நான் தருகிறேன் பணம். சார், இந்தாருங்கள் 4 ரூபாய் என்று ஒரு பெண் குரல் பின் பெஞ்சியிலிருந்து வந்தது. அவனது சக மாணவி நீலா தான். போன மாதம் கல்லூரி பேச்சு போட்டியிலே அவனை முறியடித்து முதல் பரிசை வென்றவள். கடைசியில் அவளிடம் யாசகம் பெற்றா அவன் தப்பிக்க வேண்டும். வேறு என்ன செய்வது? அன்றைக்கென்று பார்த்து அவன் கோஷ்டியினரில் யாரையுமே காணோம். பரிசோதகர் போய்விட்டார். மறுநாள் மல்லிகை பந்தல் ஸ்டேஷன் திமிலோகப்பட்டது. மாலை எக்ஸ்பிரஸில் அந்த பரிசோதகருக்கு டியூட்டி உண்டு என்று தெரிந்த மனோகரன் அந்த ரயிலை தன் கோஷ்டியினரின் மிருக பலத்தால் நிறுத்திவிட்டான். பாவம், அந்த பரிசோதகர் வகையாக மாட்டிக்கொண்டார். அவரது ரசீது புஸ்தகமும் கிழித்து எறியப்பட்டது. அவரது உத்தியோக உடுப்பிலே ஒரு புட்டி மசி கொட்டப்பட்டது. ஸ்டேஷன் மாஸ்டரும் கார்டும் டிரைவரும் சக பிரயாணிகளும் எவ்வளவோ கேட்டுக்கொண்டும் பயனில்லை. கடைசியாக அவர் மனோகரிடம் கைகூப்பி மன்னிப்பு கோரியதும் தான் விடுபட்டார். அதை ஒரு மாணவன் போட்டோ கூட எடுத்துக்கொண்டான். ரயில் 2 மணி நேரம் தாமதித்து கிளம்பி சென்றது.
மனோகரனும் கோஷ்டியரும் வெற்றி வீரர்களாக கோஷித்து ஆர்ப்பரித்தனர். மல்லிகை பந்தல் ஸ்டேஷன் அவுட்டர் தாண்டியாகிவிட்டது. ரயில் இங்கும் நிற்காது, நேராக திருச்சிதான். கடிகாரத்தை பார்த்தான். மணி 5:30 ஆகிவிட்டது. வெளியே வானத்தை பார்த்தான். கீழ் வான திகத்திலே கருமை பரவியிருந்தது. மழை பெய்து தொலைக்குமோ? அப்படியாயின் ரயில் ரொம்பவுமே தாமதமாகி விடுமே. அவன் நெஞ்சு இனமறியாத கலவரத்தில் படபடத்தது. கல்லூரியை விட்ட பிறகு இப்போதுதான் அந்த ஸ்டேஷனை பார்க்க போகிறான். இடைப்பட்ட காலத்தில் அவன் செய்தவையெல்லாம் இரவு பிரயாணங்கள் தாம். ரயில் திமு திமு என்று வேகம் குறைந்து ஊறலாயிற்று. மனோகரன் துணுக்குற்றான். எக்ஸ்பிரஸ் கால அட்டவணைப்படி இங்கு நிற்கக்கூடாதே. ஒருவேளை பாதையில் ஏதாவது ரிப்பேர் வேலை நடக்கிறதோ? ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தான். அவனைப் போல ஒவ்வொரு பெட்டியிலிருந்தும் பல பிரயாணிகள் விஷயம் புரியாது எட்டி பார்த்தனர். ரயில் ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே நின்றுவிட்டது. பிளாட்பாரத்தில் ஏக கூட்டம். மனோகரனும் இன்னும் சில பிரயாணிகளும் இறங்கி போயினர். ஒரே மாணவர் கூட்டம்தான். எல்லோரும் விதவிதமான கைலி வேஷ்டிகள் அணிந்திருந்தனர். பச்சை, சிவப்பு, நீலம் என்று. கூட்டத்தின் நடுவே ஒரு ரயில்வே டிக்கெட் பரிசோதகர் உன்மத்தம் பிடித்தாற் போல நின்று கொண்டு இருந்தார். சில மாணவர்கள் அவரிடம் சரமாரியாக வினாக்கள் பொழிந்தனர். அவரும் கூடிய மட்டும் தைரியமாக சமாளித்தார். நான் என் கடமையைத்தானே செய்தேன் என்ற ஒரே பதிலை திரும்ப திரும்ப தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி சொன்னார். ஆனால் பையன்கள் விடவில்லை. மனோகரன் என்ன விஷயம் என்று ஒரு மாணவனை விசாரித்தான். அவன் உணர்ச்சியோடு பொழிந்தான். கேளுங்கள் சார், நேற்று எங்கள் கல்லூரி மாணவ தலைவர் 3ஆம் வகுப்பு டிக்கெட்டை வைத்து கொண்டு ஏதோ ஒரு 15 மைல் முதல் வகுப்பில் பிரயாணம் செய்து விட்டாராம். அதற்கு இந்த கடமை வீரர் உரட்டி மிரட்டி அவரிடம் 5 ரூபாய் வசூலித்து விட்டார். இப்போது மாட்டிக்கொண்டார். கசாப்பு கடைக்குள் நுழைந்த வெள்ளாடு போல. மனோகரன் ஸ்தம்பித்து போனான். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த அதே சம்பவம் இன்றும் அரங்கேறுகிறதா? மாணவர்களின் செயலை கண்டிக்க அவனுக்கு வாயேது. ஆனால் இந்நேரம் மல்லிகா என்ன ஆனாலோ? இப்போது இருட்டிவிட்டது. மணி 6. அவள் பிரேத தகனம் கூட ஆகியிருக்கலாம். அவள் மலர் வதனத்தை காணும் பாக்கியம் இனி அவனுக்கு இல்லையா? இதே போல இன்னும் எத்தனை பிரயாணிகளுக்கு தத்தம் ஊர் போய் சேர வேண்டிய அவசரமோ? அதை எப்படி இந்த மாணவர்களுக்கு உணர்த்துவது? சட்டென்று அவன் மனசாட்சி சுட்டது. இப்படித்தானே அன்றும் 10 ஆண்டுகளுக்கு முன்பும் எத்தனையோ பிரயாணிகள் அவன் கோஷ்டியின் ஆர்ப்பாட்டத்தால் பிரயாணம் தாமதப்பட்டு தவித்திருப்பார்கள். அதை அப்போது அவன் எண்ணி பார்த்தானா? மாணவ தலைவனைப் போல காணப்பட்ட ஒருவன் டிக்கெட் பரிசோதகருக்கு வெகு அருகில் பின்களத்தில் கைக்குட்டையை சொருகியவாறு நின்று கொண்டு இருந்தான். மனோகரன் அவர்களை நாணுகினான். இப்போது மன்னிப்பு கேட்டால், அந்த 5 ரூபாயையும் திருப்பி தந்தால் உம்மை மன்னிப்போம். அப்போதுதான் இந்த ரயிலும் கிளம்பும். இல்லாவிட்டால் யூனியன் ரயில்வே மந்திரியே தில்லியிலிருந்து வந்தால் கூட ரயில் நகராது, தெரியுமா? மாணவன் தான் பேசினான். டிக்கெட் பரிசோதகர் இன்றைய தஞ்சை ஜில்லா மிராசுதாரர் போல பரிதாபமாக காணப்பட்டார். மனோகரன் அந்த மாணவர் தலைவனோடு பேச்சு கொடுத்தான். மிஸ்டர், நான் சொல்லுவதை சற்று கேளுங்கள். நான் இந்த ரயிலில் அவசரமாக போகிறேன். என் மனைவி அங்கே பிரசவத்தில் உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கிறாள் என்றான் நைச்சியமாக. பின்னாலிருந்து எவனோ இதை கேட்டதும், மகாராஜா ஒரு மகாராணி, இருவருக்கும் ஒரு குட்டி ராணி என்று பாடினான். மனோகரன் அசாதாரணமான பொறுமையோடு தொடர்ந்தான். நானும் உங்கள் கல்லூரி பழைய மாணவன்தான். அதோடு மாணவர் சங்க தலைவனாகவும் இருந்தவன். அப்படியா? மாணவன் வியப்போடு ஏற இறங்க பார்த்தான். எந்த வருஷம்? மனோகரன் வருஷத்தை சொன்னான். மாணவன் காலடியிலே கோழி முட்டை ஒன்றை மிதித்து விட்டதைப் போல அருவருப்பாக பார்த்தான். 10 ஆண்டுகளுக்கு முன்பா? அப்போது இது கல்லூரியாகவா இருந்தது? சிறைக்கூடம் என்றல்லவா சொல்ல வேண்டும்? யோ மாஜி சிறைக்கூட தலைவரே, நீங்கள் படிக்கும்போது ஒரு ஸ்ட்ரைக் என்றால் முதல்வர் என்ன செய்வார்? ஏன், எங்களை கூப்பிட்டு அனுப்புவார். நாங்கள் அவர் அறைக்கு தைரியமாக சென்று ஸ்ட்ரைக்கை கைவிட மாட்டோம் என்று சொல்லுவோம். தலைவன் கடகடவென்று சிரித்தான். ஓஹோ, இதுதான் ஹைதர் காலத்து வழக்கமோ? இப்பொழுதெல்லாம் ஒரு ஸ்ட்ரைக் என்றால் அதன் காரணத்தை தெரிந்து கொள்ள முதல்வர் தான் எங்களை தேடி ஹாஸ்டலுக்கு வர வேண்டும், தெரிந்ததா? இப்போது இன்னொரு மாணவன் நகைப்பாக வினவினான். ஓய் மாஜி மாணவர் தலைவரே, நீங்கள் படிக்கும்போது காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு எல்லாம் உண்டா? சொல்லுங்கள். உண்டு, ஆனால் அவ்வளவு கடுமையாக இராது என்று மனோகரன் வென்று விளங்கினான். இப்போது என்ன நடந்தது தெரியுமா? இந்த வருஷம் காலாண்டு தேர்வுக்கான தேதிகளை முதல்வர் வெளியிட்டார்.
நாங்கள் பரீட்சையை பகிஷ்கரிப்போம் என்று முதல்வரிடம் போய் சொன்னோம். அவர் மேல் அதிகாரிகளுக்கு புகார் செய்தார். கல்வி இலாக்காவிலிருந்து என்ன பதில் வந்தது தெரியுமா? இன்று நாடு இருக்கும் சூழ்நிலையில் மாணவர்களை விரோதித்து கொள்வது நல்லதல்ல என்று அவரை மூக்கறுப்பது போல விஷயம் வந்தது. அவர் அதை எங்களிடம் சொல்லவே இல்லை. எப்படியோ பரீட்சை நடக்கவில்லை. மனோகரன் வாயடைத்து போனான். டிக்கெட் பரிசோதகரை தீனமாக பார்த்தான். அவர் முகம் நிச்சலமாக இருந்தது. கூட்டத்தை விலக்கி கொண்டு ஒரு முதிய மாது அவர்கள் அருகில் வந்தாள். டிக்கெட் பரிசோதகரை பார்த்து கை கூப்பி விம்மினாள். அப்பா, எனக்காக நீ இவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ரயிலை போக விட மாட்டாயா? எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது. என் ஒரே பிள்ளை மில்ட்ரியில் இருக்கிறான். அவன் வயிற்றிலே குண்டுபட்டு தேஜ்பூரில் கிடப்பதாக இன்று அவசர தந்தி வந்தது. இன்று அர்த்தஜாம பூஜை முடித்து உன் கோவிலை சாத்துவதற்குள்ளாக உன்னை வந்து தரிசிக்கிறேன். எனக்கு என் பிள்ளையை திருப்பிக் கொடு அம்பிகே என்று அகிலாண்டேஸ்வரியை வேண்டிக் கொண்டு ஓடோடி ரயிலேறி வந்திருக்கிறேன். இப்போதே அஸ்தமித்து விட்டது. இனி எப்போது திருவானைக்கா போய் சேருவேன்? அந்த அம்மாள் கதறினாள். டிக்கெட் பரிசோதகர் கண்களிலே நீர் துளிர்த்தது. சரி அம்மா, நானும் என் தந்தையை போன உலகமகா யுத்தத்தின் போது தந்தவன் தான். அவர் போனதும் என் பாட்டியின் புத்திர சோகத்தை அனவரதமும் பார்த்து இருக்கிறேன் என்றார் நெகிழ்ச்சியாக. 5 ரூபாயை தம் சொந்த பர்சிலிருந்து எடுத்து தலைவனிடம் கொடுத்தார். அவன் விருப்ப பிரகாரம் அவனே அமைத்த மன்னிப்பு வாசகத்தையும் இறைந்து திருப்பி சொன்னார். மாணவர்கள் அனைவரும் படபடவென்று கரகோஷம் செய்தனர். கொட்டும் மழையில் ரயில் புறப்பட்டது. மணி 7. இன்னும் குறைந்தபட்சம் 3/4 மணி நேரம் பிரயாணம். அந்த அம்மாளுக்கு அநேகமாக அகிலாண்டேஸ்வரியின் தரிசனம் கிடைத்துவிடும். ஆனால் ஆனால் அவன் மல்லிகாவின் கதி? அவனுக்கும் கொடுப்பினை இருக்கிறதா? அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்குத்தான் தெரியும். ரயில் ஜிகுஜிகுவென்று வேகம் எடுத்து விரைந்தது. அன்பானவர்களை, ரோஹிணி அவர்கள் எழுதிய முற்பகல் செய்யின் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.